அனைத்துமே உனக்கு தெரியும். எல்லாம் இப்போதான் உன்னை அழைச்சேன். ஏன் தெரியுமா அழைச்சேன்? ஒரு பிள்ளை பிறப்பது எதற்காக? ஏப்பா என்னப்பா கேள்வி கேட்கறீங்க? ஒரு பிள்ளை பிறப்பது எதற்காக தெரியுமா? தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்வதற்காக. ஒரு மகன் பிறப்பது தாய்க்கு தந்தைக்கு சேவை செய்வதற்காக. சரி, நான் சில பல கேள்விகளை கேட்கிறேன். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்ன செய்வ? ஆகையால் உன்னிடம் ஒரு உதவி நாடி வந்திருக்கிறேன் இந்த தந்தை. இந்த அப்பாவுக்காக நான் பெற்ற எனது மகன் எதை வேண்டுமானாலும் செய்வேன். சத்தியமா? நிச்சயமா? ஒரு நேரத்தில் நாங்கள் ஓடி வந்தாலும் நாட்டையாகி தேவர்கள் எங்களை பார்த்து இழுத்து பறித்து பேசுகிறார் என்பதற்காக தேவரை சிறைபிடிக்க வேண்டும் என்பது அன்னை மாகாளியிடம் வரப்பெற சென்று வரப்பெற்ற நேரத்தில் அப்போது அன்னை மாகாளியானவர் நரபலி கேட்டாள். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், பிள்ளையாக இருக்க வேண்டும், 16 வயது நிரம்பிய அழகுமிகு பாலகனாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பேற்பட்டவரை இதனால் வரை தேடி வந்து ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்பா உங்களுக்கு ஏன்பா கவலை? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் நான் கூட்டு வரேன். உங்களுக்கு நல்லா பிள்ளை வேணும். அப்பனுடைய தேவை அறிந்து சேவை செய்தப்பார். இது தாண்டா பிள்ளை. தகப்பன் பேர் சொல்ல பிறந்தான் பிள்ளை, தகப்பனுக்கு உதவ வேண்டும் பிள்ளை, அப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதுதான் சொல்லவில்லை. நீ இங்க எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல என்ன செய்யுமா? அவருடைய தாயான தலைச்சவர்கள் இப்போது 16 வயது. என்னோட நீ படிக்க வந்தால் நான் சின்ன குழந்தை உன் கூட விளையாடிட்டு தரணும். நான் கேட்டது உன்னை பலிக்கு வர வேண்டும் என்று அனைத்து வயதுக்கு கிடைக்கும். ஆமா Come on.
மகன் ஓடி வந்தார் பார்ப்பதற்கு ஒரு பெற்ற தந்தை ஒரு மகனுக்கு கேட்கக்கூடாத உதவி நான் ஒரே ஒரு உதவி செஞ்சான் பிள்ளைதானே செய்யணும் அவன் பார்த்து வரும்போது நான் ஒரு நேரத்தில் செல்லவா அவள் கொஞ்ச வரம் பொய்யான வரம் பொய்க்காத வரம் அவள் கேட்டால் ஒரு நரவழி அந்த நரவழி கொடுக்க வேண்டும் இருக்காங்க என்ன வேண்டும் என்று கேட்டேன் தலைவர்களாக இருக்க வேண்டும் தலைச்ச குழந்தை அச்சரித்திருக்க வேண்டும் அந்த தலைச்ச குழந்தைக்கு 16 வயது நிலைமைக்க வேண்டும் அப்பேற்பட்ட மகனை எனக்கு விட்டு வலியுறுத்தால் நான் கொடுத்த வரம் முழுக்க காய்ச்சல் கணிதமாகும் கண்ணீர் காய்ச்சல் சொன்னான் இந்த ரெண்டாவது தப்பு நானும் 4 முழுக்க தெரிய பார்த்தேன் அப்பேற்பட்ட பிள்ளை எங்குமே இல்லை 4 நாளத்தின் பிரகாரம் அப்பேற்பட்ட பிள்ளை யாருக்கு வந்தான் நமது மகன் விஜயகுமார் இருக்கிறான் அவன் வெற்றி